ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா மகேஷ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் ஊர் கோவில் கொடைக்கு போயிருந்தோம். ஸோ அப்போ வந்து கச்சேரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த வீடியோலாம் உங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே. இருந்துச்சு. நைட்டு வந்து 1:30 மணி வரைக்குமே ப்ரோக்ராம் நடந்தது. அதே போல் மேஜிக் ஷோவும் நடந்தது. அதுவும் கொஞ்சம் எடுத்த வீடியோ இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ நாள் வந்து ஒரு வாரமாக வீடியோ போடலை. எதனாலனா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அதனால தான் விளாக் எதுவுமே அப்லோட் பண்ண முடியல. இனிமேல் ஒவ்வொரு வீடியோவாக எடிட் பண்ணி நான் போட்டுடுறேன். இப்போ வந்து மேஜிக் ஷோ தான் நடக்குது. ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்தது அப்படின்னா இன்னொரு ப்ரோக்ராம் வந்து இந்த மாதிரி மேஜிக் ஷோ நடக்குது. சூப்பராகவே இருந்துச்சு. சவுண்டு வந்து பேக்ரவுண்டில் கேட்கும். யாருன்னா யஷ்வந்த் குட்டி தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். நான் இப்போ வந்து அம்மா வீட்டில் தான் இருக்கேன். யாழினி, யஷ்வந்த் எல்லாருமே பக்கத்தில் தான் இப்போ இருக்காங்களே. இதுக்கு முன்னாடி ஷோவில் வந்து இந்த வாத்து வந்து முட்டை போடுற மாதிரி ஒரு கான்செப்டில் இருந்துச்சு இல்லையா. இது வந்து இந்த பையன் வந்து முட்டை போடுற மாதிரி தான் இந்த மேஜிக்கல் ஷோ வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. நானும் இல்லை, யசுதும் இல்லை, யாருமே இல்லை. நானும் இல்லை, யாருமே இல்லை. வேகமாக பெறப்பா மட்டும் இருந்தாங்க. அவங்க மட்டும் ஊருக்கு போயிருக்காங்க. ஏன்னா அவங்க வீட்டில் இருந்துன்னா அவங்க கிளம்பிக்காங்க. நாங்கள் வீட்டில் இல்லை. யாழினி குட்டி பேசணுன்னா ஸோ அதனால தான் அவளை கொஞ்சம் பேச விட்டேனே. இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. அங்கே வந்து சாமி ஆடுற மாதிரியும் இங்கே வந்து வதம் பண்ணுற மாதிரியும் பண்ணியிருந்தாங்க. கான்செப்டில் சூப்பராக இருந்துச்சு.
பிடிச்சிது. சாமினா ஆறாங்க எப்படின்னு தெரியல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் ராத்திரி போனாங்களா பகல் போனாங்களா தெரியல. நைட்டு தான் இந்த ஷோ நடந்தது. நைட்டுனா இந்த ஷோ நடந்தது, செம்மையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜிங்கனாலாம் கொட்டி இருந்துச்சு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. உங்களுக்கும் புஷ்பான ஃப்ளவர் நச்சுங்களா ஃபயர். அது தேரே முடியல. புஷ்பான ஃப்ளவர் நச்சுங்களா ஃபயர் ஃபயர். ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்கன்னா, அதாவது ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருந்துச்சுன்னா ஒரு காமெடி ஷோ இருக்கும், அதுக்கப்புறம் வந்து டான்ஸ் ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மேஜிக்கல் ஷோ இருக்கும். ஸோ இப்போ வந்து மேஜிக் தான். இதில் வந்து என்ன, ஒரு டம்ளர் ஃபுல்லாக பால் ஊற்றி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பையனை வந்து அந்த பாலை குடிக்க சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பையன் வந்து அவங்க ஆள் கிடையாது, இங்கே ஊர் திருவிழாவுக்கு வந்திருக்காங்க இல்லையா, ஸோ அதுலேருந்து பார்க்குற பையனை தான் கூப்பிட்டு வந்து எல்லாமே மேஜிக்கல் ஷோ பண்ணாங்களே. அப்புறம் காதிலேருந்து பால் வர்ற மாதிரி பண்ணி அந்த டம்ளரில் திரும்பவும் அந்த பால் வந்து ஃபுல்லாகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க, பார்க்க நல்லா இருந்துச்சு. இது வந்து பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். யாழினி குட்டி இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கு. நானே பார்க்கவே இல்லை, காதில் வச்சுலாம் எப்படிலாம் வரும் குழந்தைக்கலாம் எனக்கே தெரியல. உங்களுக்கும் அதெல்லாம் பிடிக்குமா இல்லை பிடிக்காதா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாவ், சூப்பர். அப்புறம் இது வந்து ஒரு நாடகம் மாதிரி பண்ணியிருந்தாங்க, காதல் படத்தில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இதில் வந்து 2 ஹீரோயின் இருக்க மாதிரி சூப்பராக இருந்தது. இதுவும் அவங்க வந்து அந்த கூட்டத்துக்குள்ளெல்லாம் வந்து எல்லா பசங்களையும் பயமுறுத்தும் போது பசங்க எல்லாம் தலை தெறிக்க ஓடினாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க, நைட்டு 1:30 மணி வரைக்கும் நடந்தது. அவ்வளோ பேரும் நகரவே இல்லை, எல்லாருமே அங்கே உட்காந்து சலிக்காமல் அவ்வளோ சூப்பராக பார்த்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு ப்ரோக்ராம் எல்லாமே.
வந்து கரடி பொம்மை வேஷம் போட்டு வந்திருந்தாங்க. அது வந்து வெளியே இருந்து என்ட்ரன்ஸ்லேருந்து வந்த மாதிரி வச்சுருந்தாங்க. என்னடா ஒரு சவுண்டு கேட்குது என்னன்னு எல்லாரும் எழுந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது கரடி பொம்மை வர மாதிரி. அது வந்து அந்த கரும்பெல்லாம் பிச்சு சாப்பிட்ற மாதிரியும் பசங்களெல்லாம் பயமுறுத்திக்கிட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சேர்லேருந்து தலை தெறிக்க ஓட தான் செஞ்சோமே, அவ்வளோ சூப்பராக இருந்தது. யாழ்னிக்கு பிடிச்சிருக்கா இது? பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சக்கா எல்லாம் தெரியல, ஆனால் ரைட்டு இது ஜூமில் காமிச்சா அவங்களுக்கு வந்து தெரியும். உங்களுக்கும் இது பிடிச்சிக்குமா இல்லை இல்லையா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லைன்னா கமெண்ட்ஸ் இந்த மாலை நீங்க சேர்ந்து